நம்ம தமிழ் சினிமா வரலாற்றுல இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான கதாநாயகிகள் வந்து போயிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனதிலையும் நினைவலைகளையும் நிரந்தரமா அழிக்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிறாங்க. அப்படி முக்கியமா இடம் பிடிச்சவங்கள ஒருத்தவங்க தான் சரோஜா தேவி அவர்கள். சில பேரு அழகா இருக்கிறோம், சினிமால ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. சில பேருக்கு பெரிய பின்புலம் இருந்திருக்கும், பெரிய ப்ரொடியூசர் பொண்ணா இருந்திருப்பாங்க, மிகப்பெரிய டைரக்டரோட கான்டாக்ட் இருந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. திறமையும் அழகும் சேர்ந்து இருந்தா, கடினமான உழைப்பாளியா இருந்தா தமிழ் சினிமா என்னைக்குமே அவங்களுக்கு மகுடம் சூட்டும் அப்படிங்கிற உண்மைக்கு சான்றா இந்த சரோஜா தேவியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுடைய கொஞ்சுகிற அழகான தமிழ் உச்சரிப்பா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், அவங்க எல்லா நடிகர்கள்ட்டையும் சேர்ந்து எந்த ஈகோ இல்லாம வெற்பனதா இருக்கட்டும், இப்படி அவங்கள பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். எம்ஜிஆர் கூட நிறைய படங்களை நடிச்சிருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே எம்ஜிஆர் தான் என்றாலும், எம்ஜிஆர் அவர்கள் கூட கடைசி காலகட்ட படங்களை நடிக்கும் போது எம்ஜிஆரை இவங்க எதிர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்திருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார் சரோஜா தேவி. அது மட்டும் இல்லாம சினிமாக்குள்ள தனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், தன்னுடைய கணவர் பற்றி, தன்னுடைய மறுமணம் பற்றி, தன்னுடைய பிள்ளைங்கள்லாம் ஏன் சினிமாவுக்கு வரல அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப சென்டிமெண்டா பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட சரோஜா தேவி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாம் விட்டு மறைந்து போனாங்க. இவங்க மறைவதற்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி அவங்க கொடுத்த பேட்டியில தனக்கு நெருக்கமாக அவங்க மனதில் நினைக்கக்கூடிய படங்கள், பட ஷூட்டிங்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு அவங்க பர்சனல் வாழ்க்கையை பத்தியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த பேட்டியை தான் என்னுடைய குரல்ல நான் இதை பதிவு பண்ண போறேன். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். சிவாஜி சரோஜா தேவி நடிப்புல தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் படமான புதிய பறவை ரிலீஸ் ஆகி 60 ஆண்டுகள் கடந்தாலும் புதிய பறவை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில பெங்களூர்ல வசிக்கக்கூடிய சரோஜா தேவி எப்படி இருக்கிறார்? புதிய பறவை படம் வெளியான போது நடந்த சுவாரஸ்யமான விஷயம், எம்ஜிஆர், சிவாஜி, யமுனி இந்த மூவர்ல யார் உங்களுக்கு பெஸ்ட் ஜோடி அப்படின்னு பல விஷயங்களை இந்த பேட்டியில பதிவு பண்ணியிருக்கிறார். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எப்போதுமே உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறையா இருப்பேன், தூங்கி எழுந்ததுமே கண்டிப்பா வாக்கிங் போயிடுவேன், சினிமாவுல எந்த அளவுக்கு பிஸியா இருந்தேனோ அதே மாதிரி இப்பவும் பிஸியா தான் இருக்கேன், அலுவலக பணிகளும் போய்கிட்டு இருக்கு, தேவையான நேரங்களில் ஓய்வு எடுக்கிறேன், சென்னையை மறக்க முடியாது, அதனால அடிக்கடி சென்னைக்கும் வந்துட்டு தான் இருக்கேன் என்று அதே உற்சாகமான குரலில் பேசியிருக்கிறார் சரோஜா தேவி. கேள்வி: புதிய பறவை வெளியாகி 60 வருடங்கள் ஆகிவிட்டன. அப்போது நடந்த சுவாரஸ்யமான மறக்க முடியாத அனுபவங்களை சொல்லுங்கள். நீங்க சொல்லும் போதுதான் இந்த படம் வெளியாகி 60 வருஷம் ஆயிடுச்சுன்னு எனக்கே யோசிக்க தோணுது. புதிய பறவை என் வாழ்க்கையில மறக்க முடியாத படம். ஏன்னா படம் மிகப்பெரிய ஹிட். சிவாஜி, சவுகார் ஜானகி,